பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச சுத்தமுள்ளதான வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000ங்களும் மனாசையின் 1000ங்களுமானவைகள் என்றான். இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோசேப்பை குறித்ததான வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதம். யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்களை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே அவன் தகப்பனாகிய யாக்கோபு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களும், இந்த உபாகமம் 33ஆம் அதிகாரத்திலே மோசேயின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த யோசேப்பை குறித்தும், யோசேப்பினுடைய எதிர்காலத்தை குறித்தும், அவனுடைய சந்ததியாரை குறித்தும் கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தைகளாக, ஆசீர்வாதங்களாக அவைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உபாகமம் 33:17 நாம் வாசிக்கும் பொழுது இதில் 3 காரியங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதை 3 காரியங்களை பார்த்து கொஞ்ச நேரம் உங்களை ஜெபத்திலே நடத்தும்படியாக ஆவியானவர் என்னை உந்தி தள்ளுகிறபடினாலே அதை நான் செய்யவிருக்கிறேன். ஆகிய சுருக்கமாய் வேகமாய் செய்தியை கொடுத்துவிட்டு கொஞ்ச நேரம் நாம் இந்த காரியங்களை வைத்து, இந்த யோசேப்பின் ஆசீர்வாதம் அவனுடைய உச்சந்தலையின் மேலே உண்டாயிருந்ததாம். அந்த முந்தின வசனம் சொல்லுகிற 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது முழுவதுமாக வாசிக்கிறேன். நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தறிந்தவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யோசேப்புடைய சிரசின் மேலும் அவன் சகோதரர், அந்த 11 சகோதரர் மத்தியிலே இந்த சகோதரனாகிய யோசேப்பின் உச்சந்தலையின் மேல், அவன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் உண்டான இந்த ஆசீர்வாதங்கள். அப்படியானால் இதை வாசிக்கிற, இதை தியானிக்கிற, இதை கேட்கிற நம்ம ஒவ்வொருவரின் தலையின் மேலும், நம்முடைய குடும்பத்தாரில் நம்மை ஆண்டவர் விசேஷித்தவர்களாய் அழைத்திருக்கிறாரே, அந்த விசேஷித்தவர்களாகிய நம்முடைய உச்சம் தலையின் மேலும் இந்த ஆசீர்வாதங்கள் இந்நாட்களிலே உண்டாக வேண்டும். அதனாலதான் நாம் இதை என்ன செய்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் எழுதி கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? அது வெறும் எழுத்தின்படியாக இருப்பதற்கு அல்ல. அதை வாசிக்கிறவன், அதை கேட்கிறவன், அதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இப்போ வாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, அதை வாசித்து தியானம் பண்ணுகிறவர்கள், அதை வாசிக்கிறதோடு இல்லாமல் கேட்கிறவர்கள், அதை வாசித்து கேட்கிறதோடு நின்று விடாமல் அதை கை கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் நம்முடைய தலையின் மேலும் உச்சந்தலையின் மேலும் ஆசீர்வாதங்களை பொழிகிறவராயிருக்கிறார். இந்த யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் இந்த 17ஆம் வசனத்திலே 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது அவன் அலங்காரம், இரண்டாவது அவன் கொம்புகள், மூன்றாவது அவன் சந்ததியார். முதலாவது அவன் அலங்காரம், இரண்டாவது அவன் கொம்புகள், மூன்றாவது அவன் சந்ததியார். ஏனோ இந்த வருடம் துவங்கினதிலிருந்து நானும் செய்தியை கொடுக்கிறதான வேளைகளில் எல்லாம் ஆண்டவர் இந்த சந்ததியாரை குறித்த ஆசீர்வாதங்களோடு கூட என்னுடைய செய்தியை இணைத்திருக்கிறார். இந்நாட்களிலே நம்மோடு கூட
இந்த ஊழியங்கள் நின்றுவிடக்கூடாது. அடுத்த சந்ததியார் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். இன்னைக்கு அருமையான சகோதரியோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கும் போது, கரம் கொடுக்கும் ஊழியத்தின் சாட்சிகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கும் போது, அங்கு வந்திருந்தவர்கள் அங்கே அநேக அடுத்த சந்ததியார், மூத்த போதகரும் அங்கே இருக்கிறார். ஆனால் அவரோடு கூட அந்த ஊழியத்திற்கு வந்த அடுத்த சந்ததியார் இளம் வாலிபர்களாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு வயதானவர்கள் செய்வதை பார்க்கிறோம். வாலிபர்களை ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், சந்ததியாருக்கும் நம்முடைய தலையின் மேலே ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்முடைய தலையின் மேல், நம்முடைய உச்ச தலையின் மேல் ஊற்றப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அந்த யோசேப்புக்கு ஊற்றப்பட்ட ஆசீர்வாதத்தை போல அவனுடைய சந்ததியாருக்கு எப்படி இருந்ததோ அதுபோல நம்முடைய சந்ததியாருக்கும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் மட்டுமல்ல, திருமணமாகாதவர்கள் அல்லது திருமணமாகி பிள்ளைகள் இல்லாதவர்கள், அவர்களுக்கு ஏது சந்ததி என்று கேட்கலாம். ஆனால் அவர்களுக்கு சந்ததி உண்டு, ஆவிக்குரிய சந்ததி. நாம் யாரையெல்லாம் கர்த்தருக்குள்ளே நடத்துகிறோமோ அவர்கள் எல்லாம் நம் சந்ததியார், அடுத்த சந்ததியார் இந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். முதலாவது அவன் அலங்காரம். யோசேப்பின் அலங்காரம் என்னவாம்? அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போல இருக்கு. யோசேப்புக்கு அநேக அலங்காரங்கள் இருந்தது. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, அவனுக்கு தலையீற்று காளையினுடைய அலங்காரம். காளை குறித்து நாம் வேதத்திலும் அல்லது பொதுவாகவும் நாம் வாசிக்கும் பொழுது, அந்த காளைக்கு ஒரு பலன் உண்டு, அந்த காளைக்கு ஒரு முரட்டுத்தனம் உண்டு, அந்த காளைக்கு முட்டி தள்ளுகிற ஒரு அனுபவம் உண்டு. இப்படி பல காரியங்களை நாம் பார்க்கலாம். நம்முடைய தமிழ்நாட்டிலும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு அது இந்த பொங்கல் நாட்களிலே நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த காளைகளை அடக்குகிற ஒரு காரியம். ஏனென்றால் அந்த காளைகளை என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது. அந்த அளவுக்கு முரட்டுத்தனமும் வெறித்தனமும் நிறைந்தது. அப்படியானால் அதை ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு ஏன் இணைத்து சொல்லுகிறார்? முட்டி எல்லாரையும் கீழே தள்ளுவதற்கா? இல்லை, அந்த ஒரு வலிமை பெற்றவர்களால் தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் யோசேப்புக்கு அதை அலங்காரமாய் கொடுத்தார். அந்த அலங்காரம் காளையின் முதல் ஈற்று. அவனுடைய அலங்காரத்தை அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அது முதல் ஈற்று காளை அலங்காரம். சாதாரண காளை அல்ல. சாதாரண காளைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், நல்ல காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், அது முதல் ஈற்றாய் இருக்குமானால் அதற்குரிய பலனும் அதற்குரிய பலனும் அதற்குரிய காரியங்களும் இன்னும் அதிகமாய் இருக்கும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த தலையீற்றை குறித்து அங்கே நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறதை பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் அனைத்தையும், உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக, அவைகளிலுள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். அப்ப பெண்களாயிருக்கிற நாம் கேட்கலாம், ஓ எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையோ? அதுக்குதான் முதல் பகுதியே ஆண்டவர் சொல்லிட்டார், கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக, அவைகளில் ஆண்கள் கர்த்தருடைய. அப்போ நாம் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டோமானால்
அது கர்த்தருடையது தானே. கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் நாம் முதல் தலையீற்றை ஒப்பு கொடுத்து விட்டோமானால் அது கர்த்தருடையதுதான் என்று நமக்கு நன்றாய் தெரியும். அப்படியானால் இந்த முதல் அலங்காரம் யோசேப்புக்கு தலையீற்று காளையினுடைய அலங்காரம். அப்படியானால் அது கர்த்தருடையதாய் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாய் ஒப்பு கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது தான் அவனுடைய அலங்காரமாய் இருக்கிறது. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மன்னிக்க வேண்டும், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் உள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர் என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இரண்டாவது இந்த முதலீற்று காளையினுடைய முதலீற்று என்று சொல்லும்போது அது யோசேப்புக்கு அலங்காரமாய் அவன் சிரசின் மேலே அவனுடைய தலையின் மேலே கொடுக்கப்படுகிற முதல் ஆசீர்வாதமாய் அது இருக்கிறது. அது முதலாவது கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அது கர்த்தருக்கென்று பிரித்து எடுக்கப்பட்டதா இருக்கிறது. கர்த்தருக்கென்று பிரித்து எடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் என்றைக்கு கர்த்தருக்கு என்று நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, ஆண்டவர் நம்மை மற்ற எல்லா ஜனங்களிலிருந்தும் நம்மை பிரித்தெடுத்து தமக்குரியவர்களாக மாற்றி விடுவார். அதுதான் இந்த தலையீற்று காளையினுடைய அலங்காரமாய் இருக்கிறது. நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம், என்னுடையவைகள் உமக்கு சொந்தம் என்று நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? தமக்கென்று பிரித்து கொள்ளுகிறார். எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர் என்று சொல்கிறார். கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்க வேண்டும். அந்த தலையீற்று மிருகங்கள் அது யாரை குறிக்கிறது? அங்கே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற லேவியரை குறிக்கிறதாக இருக்கு. அப்படியானால் யோசேப்பின் முதல் காரியம் அவனுடைய முதலீற்று காளையினுடைய அலங்காரம், அது நம்மை ஒப்பு கொடுக்கிறதும். அடுத்ததாக கர்த்தருக்கென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கென்று நாம் இந்த பூமியிலிருந்து தமக்கென்று அவர் நம்மை பிரித்து எடுத்துக் கொள்ளுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவதாக அந்த உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறதான இரண்டாவது காரியம், இந்த யோசேப்பின் தலையின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனாகிய யோசேப்பின் உச்சந்தலையின் மேலும் வந்ததான அடுத்த காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்பிராயிமின் 10,000 மனாசையின் 1000 என்றான் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அவன் கொம்புகள் எதற்கு சமானமாயிருக்கிறது? காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு. காண்டாமிருகத்தின் கொம்புகள். அப்படியானால் இந்த காண்டாமிருகத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது,
தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று இங்கே அந்த வீலேயம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை சபிக்கும்படியாக வருகிறான். ஆனால் அந்த ராஜாவினிடத்திலே, மோவாபின் ராஜாவினிடத்திலே அவன் சொல்லும் போது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை பார்க்கிறவர் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறவர் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகையால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலன் என்ன? அது ராஜாவின் ஜெய கம்பீரத்துக்குரிய பலன், அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களோடு கூட இருக்கு. அப்படின்னாலே அந்த பலனை அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கொம்புகளை வைத்து, இந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளை வைத்து தேசத்தின் எல்லை மட்டும் அவன் எல்லா ஜாதிகளையும் துரத்துவான். இன்னைக்கு நாம் கேட்ட சாட்சி குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அந்த மாவட்டத்தின் பல எல்லைகளை போய் தொட்டார்களாம். பல மாவட்டங்களின் எல்லைகளை போய் தொட்டார்கள். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு உன்னத பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஒரே இடத்துல போய் நின்று ஊழியங்களை செய்த நாட்கள் போய் இன்றைக்கு பல மாவட்டங்களின் எல்லைகளை தொடுகிற அளவுக்கு. அப்படியானால் இந்த காண்டாமிருகத்தின் பலன் எங்கிருந்து வருகிறது? இது அந்த ராஜாவின் ஜெய கம்பீரத்தினால் உண்டாகிறது. இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டதான இரண்டாவது காரியம். அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகள். அது எதை குறிக்கிறது? அது தேவ பலனை குறிக்கிறது. தேவ பலனை பெற்ற ஒரு தேவ ஜனமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள் என்று மோவாப் ராஜாவுக்கு பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அவர்களை குறித்த ஒரு சாட்சி. அவர்களுக்கு காண்டாமிருகத்தின் பலன். ஆகையால் அவர்கள் எல்லாரும் என்ன செய்து விடுவார்கள்? முட்டி தள்ளி விடுவார்கள். அவனை பயமுறுத்துவதற்கு அல்ல, அவனுக்கு இந்த ராஜாவின் ஜெய கம்பீரத்தை பெற்ற தேவ ஜனங்களுக்குள்ள அந்த பலத்தை குறித்து அங்கே அவன் விவரித்து சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கும் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுக்கிறார் அல்லவா? இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த காண்டாமிருகத்தை குறித்து ஒரு சில விஞ்ஞான அல்லது ஒரு உலக பிரகாரமான காரியங்களை குறித்து சில காரியங்களை வாசிக்கும் பொழுது நான் வாசித்த ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காண்டாம் இருக்கிற மிருகத்துக்கு இரு தன்மைகள் இருக்கிறதா. அது என்ன இரு தன்மைகள் என்று சொன்னால், அமைதியாகவும் இருக்குமாம், ஆனால் எதிராளியை குறித்த எச்சரிக்கையோடும் கூட இருக்குமாம். இதை நான் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுதும் நாம் எந்த காரியத்தை குறித்தும் நாம் என்ன செய்யக்கூடாது? எரிச்சல் அடையவோ அல்லது துள்ளி குதிக்கவோ கூடாது. இந்த காண்டாமிருகம் துள்ளி குதிக்கிறது என்றும் வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் லீபனோனை போல, சீரியோனை போல அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களை துள்ளி பண்ணும். ஆனால் அமைதியாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே வண்ணமாக அமைதியாகவும் இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது மாற்றத்தை விரும்புகிறது இல்லையா? ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் மாற்றத்தை விரும்பாமல் நான் பிறந்த ஊரிலேயே இருப்பேன், நான் இங்கேயே தான் ஊழியம் செய்வேன் என்று இன்றைக்கு போதுகிறவர்களும் அந்த வார்த்தையை சொன்னார்கள். நாம் இருக்க வேண்டிய இடத்திலே சாட்சிகளா இருக்க வேண்டும். எருசலேமிலும் என்றுதான் முதலாவது ஆரம்பிக்கிறது சாட்சிகள். ஆனால் நாம் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன், என்னால வெளியில வர முடியாது என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது. எருசலேமுக்கு பின்பு யூதேயா முழுவதும், யூதேயாவுக்கு பின்பு சமாரியாவிலும்,
சமாரியாவுக்கு பின்பு பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்ப நம்முடைய ஊழியம் விரிவடைந்து கொண்டே இருக்க வேண்டும். மட்டுமல்லாமல் இந்த காண்டம் இருக்கும் பலமுள்ளவைகள் தான், ஆனால் எளிதில் என்ன செய்யுமாம், அது இலக்கை அடைந்து விடுமோ, வேகமாய் ஓடி தான் எங்கே போக வேண்டுமோ அதை போய் சேர்ந்துடும். பார்ப்பதற்கு அது மிகவும் பெரிய ஒரு மிருகமாக இருக்கும். அது இந்த காட்டு பகுதிகளிலே அதை பார்க்கும்போது அது பெரிய ஒரு மிருகம். ஆனால் அது ஓட்டம் பிடித்தது என்று சொன்னால் வேகமாக சென்று அந்த லக்கை அடையுமா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட, நமக்கு பலவீனம் இருக்கலாம், வயது இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அவைகளின் மத்தியிலும் நாம் கர்த்தருக்காய் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து ஓடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மட்டுமில்லாமல் அதற்கு நல்ல உள்முக சிந்தனை உடையதாய் இருக்கிறதாம், நினைவாற்றல் உடையதாகவும் அது இருக்கிறது என்று சொல்லி அந்த காரியத்திலே நான் வாசித்தேன். அப்படியானால் உள்முக சிந்தனை, நமக்கு உள் சிந்தனையானது எப்பொழுதும் கர்த்தருக்காய் நம்முடைய தீபம் உள்ளே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் வெளியில எந்த வேலையை செய்கிறோமோ, எங்கே போகிறோமோ, எங்கே வருகிறோமோ, எங்கு இருந்தாலும் உள்ள ஒரு தீபம் நமக்குள்ளே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது என்ன தீபம்? நான் கர்த்தருடையவள், நான் கர்த்தருடையவள், கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவள், நான் கர்த்தருக்காய் வாழ வேண்டும், கர்த்தருடைய வருகையிலே காணப்பட வேண்டும், கர்த்தருடைய வருகையிலே அநேகரை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த ஆத்மாவானது மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மாவை நோக்கி எதற்கு கெஞ்சி கதறி கொண்டிருக்கிறது? ஆண்டவரே என்னை ரட்சி, என் பிள்ளைகளை ரட்சி, என் கணவரை ரட்சி. இல்லை இல்லை இல்லை, உலகமே ரட்சிக்கப்படுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த ஆத்மா ஆண்டவரை நோக்கி கதறிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த உள் நோக்கம் இருக்க வேண்டும். அந்த சிந்தனை எப்பொழுதும் தேவனை நோக்கி, தேவனை சார்ந்து இருக்கிறதாக இருக்க வேண்டும். ஆகியதான் அந்த உன்னத பலன் இந்த காண்டாமிருகத்துக்கு இருந்தது போல தேவ ஜனங்களுக்கு இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியான நமக்கும் கூட அந்த பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த பலன் மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 9, 10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 92, 9, 10, கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. காண்டாமிருகத்தின் பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது எல்லாரையும் முற்றி துரத்துவதற்கு ஒரு காரியமாய் இருந்தாலும், சத்துருக்கள் அழிவார்கள், அவர்கள் அழிந்தே போவார்கள், அக்கிரமக்காரர்கள் சிதறுண்டுதான் போவார்கள். அந்த கொம்பை ஆண்டவர் உயர்த்துகிறார். எல்லாருக்கு மேலே அந்த கொம்பை ஆண்டவர் உயர்த்துகிறார். நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அப்படிதான் அந்த கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். அவன் கண்ட சொப்பனத்திற்கும் அவன் போன பாதைக்கும் அவனுக்கும் அந்த சொப்பனத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் காரியங்கள் நடந்தது. அவன் உயர்த்தப்பட வேண்டும். அவன் சகோதரர்கள், தகப்பன் எல்லாரும் அவனை வணங்க வேண்டும். ஆனால் அந்த சொப்பனம் நிறைவேற காலமானது. ஏறக்குறைய 13 வருடங்கள். 17 வயதிலே அவன் பிடிபட்டான் சகோதரராலே. 30 வயதிலே அவன் எகிப்தின் அதிபதியானான். 13 வருடங்கள் அவன் சென்ற பாதை, அவனுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் என்பது இல்லை, சந்தேகத்துக்குரிய காரியம். உயர்த்தப்படுவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை. தலை உயர்ந்து நிற்பதற்கான ஒரு அறிகுறியும் இல்லை. இன்னும் கீழே 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 தான் போய்கொண்டிருக்கு. குழியில் இருந்தது திரும்ப மேலே வருது, திரும்ப ஒரு இடத்துக்கு அடிமையாய் போகிறது,
திரும்ப அங்கே ஒரு அதிபதியாகிறது, திரும்ப சிறைச்சாலைக்கு போகிறது. அதுக்கு பிற்பாடுதான் கர்த்தர் அவனை வசனத்தினாலே புடமிட்டு நம் 105ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிற வண்ணமாய் அவனை உயர்த்தினான். அவன் கொம்புகள் உயர்ந்தது. உயர்த்துறது மட்டுமல்ல, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கர்த்தர் நம்முடைய தலையின் மேலே, நம்முடைய உச்சம் தலையின் மேலே யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று சொன்னார். புது எண்ணெயின் அபிஷேகம். இந்த நாளிலே அதற்காக நாம் செபிக்க போகிறோம். இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என்னை ஜெபத்திலே கொஞ்ச நேரம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நடத்தினார். ஆகையால் இந்த செய்தியின் முடிவிலே இன்னும் ஒரே ஒரு குறிப்பு, அதுல 2 காரியங்களை சொல்லி முடித்து கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எந்த அனுபவங்களை இந்த நாட்களிலே நம் தலையின் மேலும், நம்முடைய உச்சம் தலையின் மேலும், ஏனென்றால் நாம் சகோதரரிலே விசேஷித்தவர்கள். நாம் 2 நாளாகும் 4:10 நாம் வாசிக்கும் பொழுது யாபேசை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் சகோதரருக்குள்ளே அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். ஆனால் அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்றுதான் யாபேஸ் என்று பெயரிட்டான். ஆனால் அவன் சகோதரருக்குள்ளே அவன் எப்படி இருந்தான்? கனம் பெற்றவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு சில வசனங்கள் தான் அந்த பகுதியிலே அந்த யாபேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது அநேக புத்தகங்கள் அந்த பிரேயர் ஆஃப் ஜேபஸ் என்று வெளியிடப்பட்டிருக்கு. அது சகோதரிகளுக்கு ஜெபமாய், ஆண்களுக்கு ஜெபமாய், வாலிபருக்கு ஜெபமாய், சிறுவருக்கு ஜெபமாய் ஜெப புத்தகங்களே அநேகம் உண்டு. அந்த ஒரு தலைப்பின் கீழே 2 வசனங்கள் தான், அங்கே 2-3 வசனங்கள் தான். தாய் பெற்றதும் அந்த சகோதரருக்குள்ளே கனம் பெற்றதும் அவன் வேண்டிக் கொண்டதும், இவ்வளவுதான் அந்த யாபேசுக்குள்ளே. ஆனால் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாய் மாறினதற்கு காரணம் தன்னை முற்றிலுமாய் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து. அவன் பேர் என்ன அர்த்தமோ அதை குறித்து கவலை இல்லை. அவங்க அம்மா என்னத்தை நினைச்சு வச்சாங்களோ, என்ன காரணமோ, என்ன துக்கத்தை அனுபவித்தார்களோ அதை குறித்தும் அவனுக்கு கவலைப்படல. அம்மாதான் துக்கத்தில் இருந்தாங்களே, நானும் துக்கம்தான், துக்கம் 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 என் பேரு சொல்றாங்களே, துக்கத்தோடு அவன் இருந்து விடவில்லை. தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் கடைசி காலங்களிலே வாழ்கிற நமக்கு ஆண்டவர் புது எண்ணெயின் அபிஷேகம். அந்த நாட்களிலே ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த போதகர் சொல்லுகிறார், இது கடைசி காலத்திலே கர்த்தர் பின்மாரியை ஊற்ற போகிறார். அடிக்கடி எனக்கும் ஆவியானவர் உணர்த்துகிற காரியம். முன் மாறி அப்போஸ்தலரின் நாட்களிலே ஊற்றப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களிலே இருக்கிற இந்த கடைசி நூற்றாண்டு தான் நாம் வாழ்கிற நூற்றாண்டு. இதுக்கு மேல இன்னொரு 100 ஆண்டு வரப்போகிறது இல்லை என்றுதான் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அதற்குள்ளே எல்லாம் முடிந்துவிடும். ஆண்டவருடைய வருகை வந்துவிடும். அது நாளும் கிழமையும் தான் நமக்கு தெரியாது, நாளிகை தான் தெரியாது, நேரம் தான் தெரியாது, கேலண்டர்ல நாள் குறிக்கப்படல. ஆனால் சம்பவங்கள் நமக்கு சொல்லுகிறது காலம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவர் வாசல் அருகே வந்து விட்டார். இந்த நூற்றாண்டுக்குள்ளே வந்து விடுவார். ஆகையால் முதல் நூற்றாண்டிலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நூற்றாண்டிலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக நம்மிலே ஊற்றப்பட வேண்டும். நம்முடைய தலையிலும், நம்முடைய உச்சம் தலையிலும் இந்த புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அதற்காக தான் நாம் செபிக்க போகிறோம். இந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல கர்த்தர் யோசேப்பின் கொம்புகளை உயர்த்தினாரே, உயர்த்தினது மட்டுமல்ல, அந்த புது எண்ணெயின் அபிஷேகம், அந்த அபிஷேகம் இருந்ததினாலேதான் தன்னை பகைத்த சகோதரர்களுக்கு அவர் உதவியாயிருந்தான், ஆதரவாயிருந்தான், அவர்களை உபசரித்தான், அவர்களுக்கு உரிய காரியங்களை நல்ல நிலைமையில அவர்களை உயர்த்தி பழி வாங்கவில்லை. பழி வாங்குவது கர்த்தருக்குரியது, பழி வாங்கவில்லை. அவன் நினைத்திருந்தான் நிச்சயமாக பழி வாங்கலாம். என்ன தூக்கி குழியில போட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்குதாப்பா, என்ன விற்று போட்டீங்களே,
நான் கதறி கதறி கூப்பிட்டேனே, என் உடைய கூட உறிந்து எடுத்துக்கிட்டீங்களே, ஐயோ அண்ணமாரே என்னை விடுவிக்க மாட்டீங்களான்னு கதறினேனே, என் கூக்குரல கேட்டீங்களா அன்னைக்கு? இன்னைக்கு பசின்னு வந்து என் முன்னால நிற்கிறீங்களா? உங்களுக்கு ஆகாரமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போங்கன்னு சொல்லியிருக்க. ஆனால் அவன் சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் மேல் இருந்த அந்த அபிஷேகம், அன்றைக்கு இப்படி நாம் பெற்றுக்கொள்கிற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இல்லை. ஆனால் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் என்ற அர்த்தம் என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவனோட கூட இருந்தார். ஆகையால் தான் அவனுக்கு இந்த சுவாபங்கள், அவன் மேலே அந்த அபிஷேகம் இருந்ததினாலே அவன் தலையின் மேலும் அவன் உச்சன் தலையின் மேலும் உண்டான ஆசீர்வாதம் தான் இந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு ஒத்த கொம்புகள். அந்த பெலன் மட்டுமில்லாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த உயர்வு, அந்த புது எண்ணெயின் அபிஷேகம். கடைசியாக அந்த உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, அவைகள் எப்ராயிமின் 10,000ங்களும் மனாசேயின் 1000ங்களுமானவைகள் என்றான். அவைகள் எப்ராயிமின் 10,000ங்களும் மனாசேயின் 1000ங்களுமாயின. இங்கே நாம் பார்க்கிறோம், இது யோசேப்பின் குமாரர்களான மனாசே, எப்ராயிம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போதே யாக்கோபுக்கு கொடுத்த அந்த கிருபையின்படியாக எப்ராயிமுக்கு, இரண்டாவது பிறந்தவனுக்கு அதிக இரட்டிப்பான ஆசீர்வாதம், மனாசேக்கு முதல் ஆசீர்வாதம், அது 1000. மனாசேக்கு 1000, எப்ராயிமுக்கு 10,000 என்று சொல்லி, இது எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 32:30, அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பாரானால் ஒருவன் என்ன செய்வானாம்? 1000 பேரை துரத்த முடியும். அப்போ 2 பேர் சேர்ந்தா எத்தனை பேருங்க? 2000 தான் போட்டிருக்கணும். ஆனால் 2 பேர் சேரும்போது அது என்னவாய் மாறுகிறது? 10,000 பேர், 10,000. ஒருவருக்கு 1000ம் இருவருக்கு 10,000ம் கொடுக்கப்படும். அப்படியானால் சந்ததியாரை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? 1000 தலைமுறை மட்டும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்க? 1000 தலைமுறை வரைக்கும். அப்போ ஒருவனுக்கு 1000 என்று சொன்னார், 2 பேருக்கு எத்தனைங்க? 10,000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் அருளி கொண்டேதான் இருக்க வேண்டும். அது எதை குறிக்கிறது? 10,000 அல்ல, 10,000 10,000 1000 1000 ஜனங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக மாறுவதை குறிக்கிறதாக இருக்கு. ஒருவன் 1000 பேரை துரத்துகிறான், இருவர் சேரும்போது 10,000 பேரை துரத்த முடியும். சங்கீதம் 68:17 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000ங்களுமாய் இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். நமக்குள் கர்த்தர் இருக்கும் போது 1000 10,000ங்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ரதங்கள், தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000ங்களுமாய் இருக்கிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், எப்ராயிமுக்கு 10,000மும் மனாசேக்கு 1000. இங்கே தேவனுடைய ரதங்கள் எப்படி இருக்கிறதாம்? 1000 10,000ங்களுமாய் இருக்கிறது. அவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார், அவைகளுக்குள் இருக்கிறார். அப்படியானால் இந்த 1000ங்களுக்குள்ளே, இந்த 10,000ங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார்.
தேவன் இருக்கும்போது அவர்கள் ஜெயத்தை தான் பெறுவார்கள். இது யாரை குறிக்கிறது? யோசேப்புக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதம் அல்ல, அவனுடைய சந்ததியாருக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை தொடர்ந்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மற்ற எல்லா சகோதரர்களையும் ஆசீர்வதிக்கிறார்கள். யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போதும் சரி, நம்முடைய மோசே ஆசீர்வதிக்கும் போதும் சரி, இந்த யோசேப்பை குறித்துதான் அதிகமான ஆசீர்வாதம் இருக்கும். யூதாவை குறித்தும் யோசேப்பை குறித்துதான் அதிகமான வசனங்களிலே இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும். அப்படியானால் அந்த யோசேப்பை ஆண்டவரும் எவ்வளவு நேசித்தார். அவன் தகப்பன் நேசித்து அவனுக்கு பல வர்ண அங்கேயே தந்தார் என்று நாம் ஆதியாகமம் 37:2 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தகப்பனாகிய தேவன் நம்மை நேசிக்கும் போது நமக்கு இந்த யோசேப்புக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் இப்பொழுது கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த 3 காரியங்கள் யோசேப்புக்கு கொடுத்து அவன் தலையின் மேலும் அவன் சகோதரரில் விசேஷித்தவனாகி அவனுடைய உச்சந்தலையின் மேலும் கர்த்தர் கொடுத்த இந்த 3 காரியங்கள், 3 ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே வந்திருக்கிறதான நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கொடுக்க போகிறார். விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டு நாம் போக போகிறோம். ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், கெஞ்சி கேட்க போகிறோம். ஆண்டவரே என்னுடைய தலை, என்னுடைய உச்சந்தலை நீங்க எப்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சரி நாம் கேட்போம். இதை சொல்ல சொல்ல நீங்கள் யாவரும் கண்ணீரோடும் ஆண்டவரிடத்துல விண்ணப்பித்து ஜெபிக்கும் போதும் நிச்சயமாகவே யோசேப்பின் உச்சந்தலையிலே கர்த்தர் ஊற்றின அந்த 3 ஆசீர்வாதங்கள், இப்பொழுது நான் எடுத்த இந்த 3 ஆசீர்வாதங்கள், அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. ஆனால் இவைகளை நாம் தியானித்திருக்கோம். இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள நாம் யாவரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாம் செபிக்க போகிறோம். இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கிறது. அதிலே நாம் செபித்து நாம் முடிக்க போகிறோம். நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவுக்கு இரவு ஜெபத்திலே கர்த்தர் நீர் யோசேப்பின் தலையின் மேலும் உன் சகோதரரை விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் கொடுக்க இந்த 3 காரியங்களை குறித்து இன்றைக்கு நாங்கள் தியானிக்க கிருபை தந்திரேன். அவனுடைய அலங்காரம் முதலீச்சு காளையினுடைய அலங்காரத்தை போல அது ஆண்டவரே நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உமக்காக பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு ஜீவியத்தையும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்புகள் அது உன்னத பலத்தை பெற்றுக் கொள்ளுகிற உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவம், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு அனுபவம் என்று இன்றைக்கு பேசினேன். கடைசியாக அவனுடைய சந்ததியாரை குறித்து நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள், மனாசேக்கு 1000, எப்ராயிமுக்கு 10,000 போல எங்கள் சந்ததியாரை 1000 10,000 நீர் விருத்தி அடைய செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன், ஊழியங்களை செய்கிறவர்களாய் மாற்ற போகிறீர். தாழ்த்தி உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.